இதற்கு அடுத்த போட்டியாக ஜூனியர் மிஸ்டர் ராமர் போட்டி நடக்க. ஜூனியர் ரெடியா இருக்குங்க. இந்த போட்டியில இருக்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். முதலாவதாக இங்கே போட்டி மேடையில் நிற்கும் நபர்கள் எல்லாமே புலி குட்டிங்க. அப்பா பிள்ளைங்க யாருன்னா முதல்ல நிற்கிறாங்க அந்த பையன் சேவியர். இந்த போட்டி சேவியர் நடக்குது. அவர் மாவட்ட துணை செயலாளர் வந்து ஒரு சாலை விபத்தில் மரணமானாரு. அவர் ட்ரிபிள்எக்ஸ் ஜிம்முங்கிற பேர்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக ஜிம் நடத்திருக்காரு. அவங்களுடைய பையன் நன்றி. இது ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் அப்துல் கலாம் ஜமீன் அதில் என்கரேஜ் பண்ணுவா. கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்கன்னு நினைச்சாங்க. அவன் இந்த போட்டிக்கு அப்புறம் அவன் உடம்பு எப்படி வளர்க்கிறத அவன் முடிவு பண்ணிடுவான். இப்ப இருக்கிற வச்சுட்டு அவன் முடிவு பண்ணாதே. நாளைய மேடையில இவங்களை மறிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தனித்துவமான நபர்களாக வருவாங்க. நன்றி. அடுத்ததாக மனோரஞ்சன். இவர் வந்து சந்திரசேகர் சொல்லிட்டு மிஸ்டர் ராமர் போட்டியில முதல் முறையா ஒரு டைட்டில் வின்னர் எப்படி இருக்கணுமோ அந்த தகுதியோட டைட்டில் வின்னர் ஆனது. அவருக்கு 2 பசங்க. அதுல மூத்த பையன் மனோரஞ்சன். அடுத்ததாக இந்த 21 மிஸ்டர் ராமர் போட்டியிலையும் அதிகமான போட்டி மேடையில ஏறும் நபர்ல மிக முக்கியமான நபர் வந்து சபரிராஜன். தொண்டியை சேர்ந்த சபரிராஜன். அவருடைய 2வது மகன் நமச்சிவாய். நன்றி. அடுத்ததாக ஆத்மநாதன். இவன் சபரியுடைய பையன்தான். இந்த போட்டி நடக்கிறதுக்கு, இந்த போட்டி சிறுவர்களை வச்சு நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதே மேடையில சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வென்ற பரமக்குடியை சேர்ந்த முத்துக்குமார் அவருடைய பொண்ணு. அவரோட பொண்ணு தான் இந்த போட்டி நடக்கிறதுக்கான காரணம். அந்த பொண்ணு போன் பண்ணி பெரியப்பா எங்களுக்கெல்லாம் போட்டி இல்லையா கேட்டு இன்னைக்கு 11 வயது திரும்பி நான் கண்டிப்பா மேடை ஏரியா எங்களுக்கு போட்டி நடத்தணும்னு சொல்லுவதை விளைவுதான் இந்த போட்டி. இந்த குழந்தைக்கு காரணம் முதல்ல அந்த குழந்தைக்கு ஊக்கப்படுத்தும் விதமா எல்லாரும் கடலோசனை. அடுத்ததாக போட்டி மேடையில் இருக்கிறது வந்து சந்திரசேகருடைய பையன். 2 முறை சாம்பியன் சாம்பியன் பண்ண சந்திரசேகருடைய பையன் மகாவீர். அந்த கிழிச்சிக்க பாருங்க. இங்க இருக்கு ஜட்ஜபாத். சூப்பர்.
அடுத்ததாக சபரிராஜனின் சகோதரர் ஜெகதீஸ்வரன் அவர்களின் குழந்தை சூப்பர் பெஸ்ட் போஸ்டர் சிறப்பு ஆக்ஷன் எந்திரிச்சுப்பா ஜிம்மு எந்திரிச்சுப்பா ஓ பரமக்குடி அனிமல் ஆக்ஷன் சூப்பர் யாரையும் அடிக்கக்கூடாது போசிங் தான் வேணும் பசங்களா நல்லா பார்த்துக்கங்க நல்லா பார்த்துக்க எல்லாரும் பண்ணுப்பா உங்களுக்கு எப்படி லைனப்ல நிக்கணும் என்ன போஸ்ங்கிறத இவர் செஞ்சு காட்டுவாரு அவர் செய்யறதா நீங்க அப்படியே செய்யணும் சரியா ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் கேட்பாங்க நீங்க எப்படி நிக்கணும் என்ன செய்யணுங்கிறத அவரை பார்த்து செய்யுங்க ஓகே ஜட்ஜஸ் அப்படி எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வரும் சூப்பர் கொஞ்சம் நேரம் சொல்லு போட்டு வந்தீங்கப்பா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஸ்பேசிஸா நீங்க சொல்லு முதல்ல பாடல்கள் அனைவரும் இந்த இளம் ஆளுநர்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு பலத்த கலவைகளை பாடல்களாக வழங்கி வாழ்த்து பார்க்கிறோம். இந்த வகையில் இந்த பெருமையெல்லாம் ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சர் மாவட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பேற்றுடைய உரிமையாளர்களை சாரும். ஏன்னா பெரும்பான்மையான குழந்தைங்க அந்த பொறுப்பேற்றுடைய உரிமையாளர்களுடைய குழந்தைகளாகவும் ஏற்கனவே முன்னாள் சாம்பியன்ஸான குழந்தைகளாகவும் இங்க வந்து குளிக்கு பிறந்த பூனைகள் வந்து சிங்கக்குட்டிகளாக நீங்க மேலே வைக்கிறாங்க. ஆக்சுவலா நாங்க வாரத்துக்கு 2 போட்டிக்கு நடுவர்படிக்கு போயிட்டு தான் இருப்போம். 21 வயசு ஒரு சார் சொன்ன மாதிரி சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் மாஸ்டர்ஸ் 60-70 வயசு வரைக்கும் கூட போட்டி நடந்துட்டு அதுல கூட வெக்கப்பட்டு சரியா போய் செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கூச்சலாம் மேலே நிக்கிறது மட்டும் இல்லை, அந்த போஸ் எழுதினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் காமிக்காங்க. எங்களுடைய எதிர்கால வெற்றி இங்கே வந்து திண்ணமிட்டு காட்டியுள்ளது. முதற்கண் இந்த அருமையான இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் அந்த முயற்சியை கையெழுத்த ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சர் சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள், உடற்பயிற்சியுடைய உரிமையாளர்கள், பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அமைச்சர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலா இது ஒரு ஊக்கப்படுத்தும் போட்டியை தவிர இது வந்து வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இதை தவறாசத்தை ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை இந்த மாதிரி நிறைய ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால இது வந்து சிறுவர்களை மட்டுமல்ல, இந்த கலையை ஊக்கப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போட்டி. சரியா? போஸ் எல்லாம் செய்றீங்களா? 7 கம்பல்சரி போசஸ். சரியா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் நில்லுங்க, ஒரு நேர் போக்கில் நிற்கணும். இந்த ரெட் லைன் வந்து எல்லாரும் ரெட் லைன் டச் பண்ணி நில்லுங்க. அப்படி நில்லுங்க. வெரி குட். ரெடி. ஃப்ரண்ட் டவுன் பைசப். Relax. Front lat spread. Front wings. Very good. Relax. Side chest. Side chest. Relax. Back double biceps. Relax. Back lat spread.
பேக் விங்ஸ். அப்பா, வீட்டுல விளையாடிட்டு இருக்க பொண்ணுங்க மேடையில இருந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்படியா பாக்குறது? உங்களோட கையில வாழ்க்கை ஃபுல்லா அவங்க ஞாபகம் இருக்கணும். Prizers, side prizers. Relax. இவ்வளவு பிடிச்சிக்க சீனியர்ஸ் கூட செய்ய Right, மாட்டாங்க. abdomen and triceps. Relax. Most muscular pose. சூப்பர், அழகு. மியூசிக் இருக்குங்களா? அப்படியே இருங்க. ஆப்ஷனல் போஸ். மியூசிக் போடுவாங்க. நீங்க டிஃபரெண்டா உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டைலிஷான போஸ்லாம் காமிக்கலாம். சரியா? மியூசிக் ப்ளீஸ். இண்டிவிஜுவலா? அது ஃபைனலாக கொடுக்கலாம். அந்த பொண்ணுக்கும் அவருக்கு தனியாக கொடுக்கலாம். இப்போ முதல்ல கம்பைன் போஸ் எல்லாரும் செஞ்சிருங்க. இண்டிவிஜுவல் போஸ் தனியாக மியூசிக் போடுங்க. கலை செய்யுங்க, போஸ் செய்யுங்க. அங்கங்க போய்க்கலாம், எல்லாம் அங்கே போங்க. அங்கங்கே போய் கலை செய்யுங்க. ஒரே இடத்துல வேண்டாம். மாற்றி மாற்றி போய் செய்யலாம். மியூசிக் கண்டினியூஸாக போடுவாங்க. ஆட்டோமேட்டிக் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மியூசிக் கண்டினியூஸாக போடுங்க. பலத்த கடவுளைகள் எல்லாரும் பின்னாடி போயிட்டு
கடந்த ஒரு மாசமா இந்த போட்டிக்காக இந்த போட்டிக்காக இரவு பகல்ல நிறைய வேலை செய்ய வேண்டியிருச்சு, நிறைய மன அழுத்தத்தோடு இருந்தேன். ஆனா இந்த போட்டி துவங்கிறதுக்கு முன்னாடியே இந்த போட்டிக்கு உழைப்பினுடைய உழைப்பை சமன் பண்ண அத்தனை குழந்தைகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சர் ஆரோக்கிய சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நினைவுகிற மாதிரி பலத்த கரகோஷம் எழுப்புங்க, தூரமா இருக்க காம்படிஷன் கரகோஷம் எழுப்புங்க. ஓகேடா, இவங்கெல்லாம் உங்களுக்கு கைதட்டுங்க. இந்த போட்டியில் முதலாவது இரண்டாவதா யார் கிடையாது, எல்லாருமே முதலாவது தான். இந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அலுவலர் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர் ஆணையர் சங்கத்தின் ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மன் மரியாதைக்குரிய மயில்சாமி அவர்களும் சிதம்பா பாலசுப்ரமணியம் அவர்களும் அருமை சகோதரர் ராஜாராம் அவர்களையும் திரு சந்திரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு வைக்கிறோம். இந்த மேடையில 4 முறை பல முறை ஏறி 4 முறை சாம்பியன் இடது கட்டி பாருங்க பார்ப்போம் சவாலுங்க அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த காம்படிஷனுடைய லிஸ்ட் இருக்கப்பா, பேர் வாசிக்கிற மாதிரி மேடம் இஸ்வர்தானா திரு காளிதாஸ் அவர்கள் மேற்பாங்க. திரு 2 முறை சாம்பியன் பட்டம் வென்ற அருமை தம்பி சந்திரசேகரை மேடைக்கு வருமாறு கோரிக்கிறோம். இன்னைக்கு மிக சிறப்பா இந்த குழந்தைங்க சொன்ன உடனே ஹோம்ஒர்க் பண்ண சாதிப்பாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு கோரிக்கிறோம். நம்ம சொன்ன உடனே நம்ம கேட்டுக்கிட்டோம், ஒரு 10 நாள் இருக்கோம். இந்த பாப்பா எனக்கு போடுங்கப்பா பெரியப்பா கேட்டு ஒரு 10 நாள் இருக்கும். இந்த 10 நாள் தலைவர் இந்த 10 நாளில் அதை யோசிச்சோம், எப்படி ஒரு குழந்தைய மட்டும் வச்சு எப்படி பண்றது, அதுவும் பொம்பளை பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை சட்டியோட மேலே நிறுத்துறதுன்னு சொல்லி வச்சோம். சரி, அதை தொடர்ந்து மற்ற சங்க நிர்வாகிகிட்ட பழைய பாடிபில்டர்ஸ்ட கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க குழந்தை மேடை இருக்குன்னு சொல்லி கேட்டோம். இவ்வளவு அற்புதமா தயார் பண்ணி கொடுத்து மேடை இருக்காங்க. அத்தனை தந்தைமார்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தொட்டி தட்டி அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் ராஜாராம் அவர்கள் சூப்பரா தம்பி, செம்ம கான்ஃபிடண்டா பெரிய ஆளவரை போஸ்ட் பண்ண சூப்பரா. அடுத்ததாக 4 முறை விஸ்வநாதன் பட்டம் வென்ற திரு முத்துக்குமார் அவர்கள் திரு சாதி பட்சம் சைஸ் வைக்க மாட்டேன் இவன்
அடுத்ததாக சந்திரசேகர். இரண்டு முறை மிஸ்டர் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் என்ற சந்திரசேகர் அவர்கள் பதக்கம் அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார். திரு சந்திரன் மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய சேவியர் அவர்களின் புதல்வன் நல்லா வாழ்ந்தவன், அப்பாவுடைய வயசெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்தேன். இவருக்கு எங்களது அமைச்சூர் மாணவர் சங்கத்தின் தலைவர் திரு MS ராஜாமணி அவர்கள். ஜூனியர்ஸ் ரெடியாகிட்டா? ஜூனியர்ஸ் சரி அப்படியே நினைங்க. இன்னொரு நிகழ்வு, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து தமிழ்நாடு அமைச்சர் மாணவர் சங்கத்தில் நடந்த போட்டியில இப்ப மதுரையில மாமதுரை அப்படிங்கிற பேர்ல ஒரு போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில ராமநாதபுரத்தை சேர்ந்த அருமை தம்பி செந்தில் அவர்கள் 40 வயதுக்கு மேற்பட்டோருக்கான போட்டியில 3வது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தையும், திரு அபிஷேக் ஆனந்தன் என்கின்றவர் ஜூனியர்ல வெள்ளி பதக்கம் 2ஆம் இடமும், சீனியர்ல வெண்கல பதக்கம் 3ஆம் இடமும் வாங்கி நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துக்காங்க. இந்த மாவட்டத்தில் முக்கிய கண்ணியமானவர்கள் இருக்கிற இந்த மேடையில அவங்கள கௌரவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். அபிஷேக் அபிஷேக் ரெடியா? அர்ஜுன் பிரைஸ் வாங்க. டே சொல்றாங்க பிரைஸ் வாங்க. பாரு ஸ்டேட்டோட பிரைஸ் வாங்க. மாஸ்டர் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களான மாஸ்டர்ஸ் போட்டியில நம்ம மாவட்டத்துக்கு தமிழக அளவில் பெருமை சேர்த்த வாரியர்ஸ் டீம் உரிமையாளர் அருமை தம்பி செந்தில் அவர்களுக்கு DSO பதக்கம் அணிந்து பாராட்டுகிறது. தமிழ்நாடு ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மன் அவர்கள் நினைவு பரிசை நன்றி. அபிஷேக் அவர்கள் தொண்டி, இவர் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான தமிழ்நாடு மாணவர் போட்டியில 2வது பரிசு பெற்றார். அவருக்கான பதக்கத்தை மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டு அலுவலர்கள் ஓபன் கேட்டகரியில 60 கிலோ எடைப்பிரிவில் 3வது பரிசு வெண்கல பதக்கம். பதக்கத்தை தலைமை சகோதரர் ராஜாராம் அவர்கள் அணிவித்தார். நினைவு பரிசை திரு சாதிக் பாட்சா அவர்கள்.
சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து தம்பிப்பா தம்பி காம்படிஷன் பார்த்து போகலாம். மத்தியானம் இருங்க, இந்த போட்டி மட்டும் பார்த்து போ. அந்த அந்த குழந்தை அந்த பொண்ணை வர சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு முன்னாள் சேர்மன் புவனேஸ்வரி ராஜசேகர் 500 ரூபாய் ஊக்கத்தொகை தராங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் போகலாம். சூப்பர். தொடர்ந்து உணவு பயிற்சிகளை மேம்படுத்த